இந்த ப்ராப்ளம் ரியல் ரூட்டை பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் பை நியூட்டன் மெத்தட் த ரியல் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x-1 ஈக்குவல் டு 0 கரெக்ட் 2 டெசிமல் பிளேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு பாசிட்டிவ் ரூட் வந்து எப்போ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே கரெக்ட் டு 2 டெசிமல்னால நம்ம டெசிமல் பிளேசஸை கரெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனாக எழுதிக்கிறேன். கிவன் என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x மைனஸ் 1. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த எக்ஸ் இடத்துல ஃபஸ்ட்டு 0 போடுறேன், இல்லை -1 ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம்லேருந்தே வரலாம். இப்போது எஃப் ஆஃப் நான் -1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே நான் -1 போட்டேன்னா -1 கியூப் -1 ப்ளஸ் 3 into -1 becomes -3 -1. ஸோ என்னோடய ஆன்சர் என்ன கிடைக்குது, -5ன்னு கிடைக்குது. தட் மீன்ஸ் நெகட்டிவ். எனக்கு பாசிட்டிவில் ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட்டு -1க்கு அடுத்து என்ன வரும், 0 வரும். இப்போ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0 + 0 -1 என்ன ஆகும், -1. இதுவும் நெகட்டிவ். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 0க்கு அடுத்த நம்பர் என்ன, 1. இப்போ இங்கே 1 போட்டிங்கன்னா 1 கியூப் 1, 3 into 1 என்னது 3 -1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ காட் 3. ஓகேவா, பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிது. அப்போது ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனில் எனக்கு பாசிட்டிவ் ரூட் எங்கே லைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 and 1க்குள்ளே தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் ரூட் லைஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ பாசிட்டிவ் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டெசிமல் பிளேசஸ்க்கு நான் என்ன பண்ணணும்னா வேல்யூஸை கரெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜென்ரல் ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு போட கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ ஜென்ரல் ஃபார்மில் என்னென்னா, xn = xn-1 f of xn-1 divided by f dash of xn-1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது x1 = 1 - 1 0 f of அதே மாதிரி n-1 - 1 0 ஆகிடும். f dash of இங்கேயும் x0ன்னு கிடைக்கும். we know the value of f of x, right? ஒன்றும் இல்லை, இங்கே நாட் போட்டிங்கன்னா இங்கே எல்லாமே x0 கியூபு ப்ளஸ் 3x0ன்னு வரும். இங்கே 1 போட்டிங்கன்னா x1 கியூபு 3x1 அந்த மாதிரி தான் வரும். ஸோ மொத்தத்தில் f of xோட வேல்யூ அதுதான். ஓகே, ஆனால் நம்மளுக்கு f dash of xோட வேல்யூ தெரியாது. ஸோ f dash of xோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f of xோட வேல்யூ என்னது, x³ + 3x - 1. அப்போது f dash of x எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா என்ன, x power n = n x power n-1ன்றது தான் ஃபார்முலா. அப்போது x³ பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3x². 3x பண்ணால் we got 3. இப்போ எல்லாமே கிடச்சிருச்சா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அப்போது x1 = x0 - x³, அதாவது இங்கே நாட் போடுறதுனால x0³ + 3x0 - 1. அதே மாதிரி 3x02 + 3 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, x0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃபைனலாக வந்து எப்போ நெகட்டிவ் ரூட் கிடச்சிது, 0ல் தான் ஃபைனலாக. ஏன்னா இப்போ நீங்கள் -2 இந்த இடத்துல வந்துட்டு -4 -3 -2 எல்லாமே உங்களுக்கு என்ன வரும், நெகட்டிவ் தான் வரும். அப்புறம் -1 தான், -1 0 தான் எனக்கு ஃபைனலாக நெகட்டிவ் ரூட்டில் முடியுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வேல்யூஸும் எனக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் தான் வரும். நீங்கள் செக் பண்ணி வேணால் பார்க்கலாம். இங்கே 2 கியூப் போட்டிங்கன்னா 8 ஆகும். ஸோ 8 ப்ளஸ் இங்கே 2 போட்டிங்கன்னா 6, 8 + 6 - 1. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ காட் எ பாசிட்டிவ் ரூட். இப்போ 2 3 4 எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய நெகட்டிவ் வேல்யூ 0 தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், x0 வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது x1 = 0. சப்போஸ் என்னோடய நெகட்டிவ் ரூட் வந்து எனக்கு 3ல் இல்லை 4ல் வந்துருந்துச்சுன்னா, அப்போ நான் x0ஓட வேல்யூ 3 4ன்னு எடுத்திருப்பேன். ஓகேவா, இப்போ இங்கே எனக்கு x0 வந்துட்டு இங்கே நெகட்டிவ் ரூட் எனக்கு எங்கே இருக்குது, 0ல் தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக எனக்கு நெகட்டிவில் தான் 0ல் தான் வந்துட்டு நெகட்டிவ் வந்திருக்கு. அதனால் நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே 0 + 0 - 1 / 0 + 3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா x1ஓட வேல்யூ 1/3ன்னு வருது. இதை வந்து நான் பாயிண்டில் எழுத போகிறேன், கம்பல்சரி டெசிமலில் தான் எழுதணும். ரீசன், இங்கே டெசிமல் பிளேஸை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பிளேஸ் வந்து மேண்டிட்டரி.
ஸோ 1/3 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.3333ன்னு போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா n = 2ன்னு எடுத்துக்க போகிறேன். புட் n = 2. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இந்த ஃபார்முலாவில் n = 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ காட் x2 = x1 minus f of x1 divided by f dash of x1. ஓகேவா? இப்போது x2 = x1 minus f of x ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். f of x என்னது? x³ + 3x - 1. அப்போது இங்கே x1 என்ன இருக்கனால x1³ plus 3x1 minus 1 divided by f dash of x என்னது? 3x² plus 3. அப்போது 3x1² plus 3. ஸோ x1 ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் 0.333ன்னு. நான் இந்த 1/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கேல்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 0.33 கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், தப்பில்லை. அப்போது x2 = 1/3 minus 1/3 the whole cube plus 3 into 1/3 minus 1. அதே மாதிரி 3 into 1/3 the whole square plus 3. அப்போது x2 = 1/3 minus 1/27. 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது என்ன ஆகும்? 1 minus 1. That's divided by 3 into 1/9 plus 3. Next x2 = 1/3 minus plus 1 minus 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ பேலன்ஸ் 1/27 தான் இருக்கும். இது 1 time 3 time. ஸோ யூ காட் 1/3 plus 3. டினாமினேட்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போது x2 = இந்த 1/3 நான் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் 1/27 டிவைடட் பை இதை பண்ணிங்கன்னா 1 + 3 3s are 9 டிவைடட் பை 3. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா x2 = 1/3 minus 1/27 divided by 9 plus 1 10 divided by 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? x2 = 1/3 minus 1/27 into இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். ஓகே, இது எழுதும் போது 3 டேபிளில் 1 times, இது 9 time. அப்போது x2 = 1/3 minus 1/90 அப்படின்னு கிடைக்குது. இதை என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட்டு சேம் எல்சிஎம் எடுக்கும் போது இங்கே எப்போ எனக்கு 90 வரும்னா இன்ட்டு 30 times தான் 90 கிடைக்கும். அப்போது x2 = கீழே நான் 30 times மல்டிப்ளை பண்ணுறேன்னா மேலேயோ 30 times மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 30 minus 1 divided by என்னாகும்? 90. தட் மீன்ஸ் 29 divided by 90. இதை நான் டெசிமல் ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ காட் 0.3222 அப்படின்னு வருது. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? கரெக்ட் 2 டெசிமல் பிளேசஸ். அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு 2 டெசிமல் பிளேஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் எடுத்திங்கன்னா 33ன்னு இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 32ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த சம்மை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு ஸ்டெப்போ போடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கேயும் 0.33ன்னு இருக்குது, இங்கேயும் 0.32 லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு அங்கே இருக்க ஃபஸ்ட்டு 2 நம்பரும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு 2 நம்பரும் இங்கே வர பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா சம் அதோட முடிச்சுக்கலாம். ஆனால் அங்கே இங்கே 3 இருக்கே, இங்கே செகண்ட் பிளேஸில் 2 இருக்கே நீங்கள் கேட்கலாம். பட் லைட்டாக சேஞ்சஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்த ஸ்டெப் போட்டு தான் ஆகணும். மைனர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டெசிமல் கம்பல்சரி சேமாக தான் இருக்கணும். செகண்ட் டெசிமல் லைட்டாக சேஞ்ச் இருந்தால் ஃபைன் தான். ஓகேவா? சப்போஸ் இல்லை நான் இன்னொரு ப்ரொசீஜர் போட்டு நான் சேம் ஆன்சர் 0.322ல் நான் கொண்டு வரேன் அப்படின்னா நீங்கள் அகெயின் x3 போட்டு அதோட ஆன்சர் 0.32 முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மோட எண்ட் எப்போன்னா நம்ம டெசிமல் பிளேசஸில் செக் பண்ணுறதுல தான் இருக்குது. சப்போஸ் கொஸ்டினில் கரெக்ட் 3 டெசிமல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அப்போ 3 வேல்யூஸ் பார்க்கணும். அப்போ 0.333 இருக்குது, இங்கே 0.322ன்னு இருக்குது. இது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக x3 போட்டு தான் ஆகணும். அப்போ x3 போடும் போது உங்களோட ஃபைனல் ஆன்சர் 0.322 அந்த மாதிரி இல்லைனா 321 அந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா ஃபைன்.
அதோட நீங்க ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் எண்ட் ஆகும்.